வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். புட்டுக்கு சிக்கன் கிரேவி வேற லெவல் காம்பினேஷனுங்க. இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது ஸ்பெஷல் சிக்கன் கிரேவிங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. புட்டு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ். நிறைய பேர் வந்துட்டு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ், கஷ்டமா இருக்கும், செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றத நானே பார்த்திருக்கேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புட்டு எப்படி நல்லா பக்குவமா செய்யணும் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸோட உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு. நீங்க ரெடிமேட் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எதுக்குன்னா நம்ம லேயர் லேயரா புட்டு வரதுக்காக தேங்காய் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல புட்டு மாவை மாத்தி விட்டுறலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் குருமா எடுக்கிறனால 1/2 ஸ்பூன் உப்பு தான் எடுக்கிறேன். கிரேவிஸ் கூட எடுக்கும்போது உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புட்டு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, தண்ணி ஒரேடியா ஊத்தி நம்ம பிணையக்கூடாது. தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம புட்டு மாவை விரசணும். எனக்கு 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு பெரிய டம்ளருக்கு 3/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. ஒவ்வொரு அரிசிக்கு ஏத்த மாதிரி தண்ணியும் மாறும். சில அரிசி தண்ணி நிறைய எடுக்கும், சில அரிசி தண்ணியா கம்மியா எடுக்குங்க. இந்த மாதிரி புட்டு மாவை டைட்டா எப்பவுமே சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாதீங்க. எப்பவுமே மெதுவா தான் புட்டு மாவை விரசணும். அப்பப்போ அதுல பெரிய பெரிய பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. நீங்க தண்ணி நிறைய ஆட் பண்ண உங்களுக்கு கட்டி கட்டியா வந்துகிட்டே தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க உடைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எப்பவுமே பெரிய பெரிய கட்டி இருக்கவே கூடாது. நல்லா உதிரி உதிரியா குட்டி 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 மணல் மாதிரி தாங்க இருக்கணும் கடைசியா நீங்க விரசி முடிக்கும் போது. அப்பதான் நீங்க வேக வச்சு எடுக்கும் போது உதிரி உதிரியா வருங்க, சாஃப்டாவும் வரும் புட்டு. புட்டு மாவு கரெக்டா நீங்க விரசிட்டீங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா டைட்டா புடிச்சு பாருங்க. நீங்க ஷேக் பண்ணாலும் அது உடையாது. அப்புறம் புட்டு மாவு பாக்குறதுக்கு மணல் மணலா உதிரி உதிரியா இருக்குங்க. ஆனா தொட்டு பார்த்தா நமக்கு அந்த ஈரப்பதம் ஃபீல் ஆகும். இப்படினாலே வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இன்னைக்கு புட்டுக்குழலை நான் குக்கர்ல வச்சுதாங்க வேக வைக்க போறேன். அதுக்கு முதல்ல 1 டம்ளர் தண்ணியை குக்கர்ல ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த குக்கர் மூடியில இருந்து நல்லா கொதிச்சு ஸ்டீம் வெளியே வர வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் புட்டுக்குழலை இதுல ஆட் பண்ணுங்க. புட்டுக்குழல் ஃபில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் புட்டுக்குழல்ல இந்த ஓட்ட ஓட்டையா இருக்கிற கண்ணு சில்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் தாங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். தேங்காய் கீழே சமமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் ஃபர்ஸ்ட் தேங்காய் ஆட் பண்றோம்னா அப்போதான் கீழே இருந்து அந்த ஆவி சீக்கிரமே புட்டுக்குழல் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்காய் ஆட் பண்றோம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 கைப்பிடி அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், திருப்பியும் 1 கைப்பிடி அரிசி மாவு, திருப்பி தேங்காய். இப்படியே இந்த புட்டுக்குழல் ஃபில் ஆகுற வரைக்கும் நீங்க அரிசி மாவு தேங்காய் அரிசி மாவுன்னு மாத்தி மாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா தேங்காய் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர்ல இருந்து நல்லா ஸ்டீம் வெளியே போகுது. தெரியுதா உங்களுக்கு? ஸ்டீம் நல்லா வெளியே போகுது. இந்த டைம்ல இந்த புட்டுக்குழலை கரெக்டா குக்கர்ல வச்சு வேக வைக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா சூடாகி மேல இருந்து ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். 5 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து நல்லா ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி புட்டை வெளியே எடுத்துடலாம். புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ புட்டுக்குழல்ல பின்னாடி இருக்கிற அந்த ஹோல் வழியா ஸ்டிக்கை வச்சு லைட்டா புஷ் பண்ணாலே சூப்பரா புட்டு வெளியே வந்துருங்க. பார்த்தாலே தெரியும் சூப்பரா புட்டு வந்துட்டு இருக்கு. புட்டுக்குழல்ல இருந்து புட்டை வெளியே எடுத்ததும் இதை எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் புட்டு கூட சிக்கன் கறி வச்சு தாங்க சாப்பிட போறேன். புட்டு பாருங்க, ரொம்ப சாஃப்டா உதிரி உதிரியா வந்திருக்குங்க. நல்லா பூ மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா நீங்க இது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ போட்டு வாழைப்பழம் கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவோட நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.